நான் நிறைய ரொம்ப பொசசிவ் ஆவாங்க. நான் வந்து என் மனசுக்கு தெரியுங்க, நான் வந்து நடிக்கிறவங்கள வந்து ரொம்ப அண்ணனா பார்க்குறேன், இவங்கள தவிர நம்ம எதுவுமே. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அவங்க ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி தான். அவங்க வந்து அவங்களோட லவ்ல இருந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும், ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை ஒரு கிரேடுன்னு சொல்லி இவங்கள வந்து பெருசாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பர்சனு. அவங்க இவங்கள வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து அதே பிளேஸில் இருக்காங்க. அவங்க எதிர்க்க போகும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து தேவயானி மாதிரி வாழ்க்கை எவ்வளோ பெரிய மட்டும்னு பார்த்தீங்கன்னா, அவரை நீ வேண்டான்னு சொன்ன, இன்னைக்கு என் புருஷன் எனக்கு மினி கூப்பர் கிஃப்டா தராரு. எங்க என்ன நல்லா சப்பியா பொப்ளி பாயா இருக்காங்க, வந்து எல்லாரும் கிள்ளிட்டு போறாங்க எதிர்க்கே. அப்போ எனக்கு என்ன தோணும், 21 தட்டு எவ்வளோ பார்ப்போம். அவ்வளோ வருஷத்தட்டெல்லாம் வச்சு ஓ சூப்பர். 11 மெம்பர்ஸ் அந்த மாதிரி. ஆமா ஆமா, அந்த ஒத்தையில போனோம் எல்லாம் போயிருக்கீங்க. 11 தட்டை வாங்கி ஜாஸ்தியா தட்டெல்லாம் எடுத்து வாங்கிட்டு நீட்டாக டெக்கரேட்லாம் பண்ணி எல்லாம் நீட்டாக சாரி எல்லாம் போட்டு பொண்ணு கேட்க போகிற மாதிரியே அப்படியே போகிறோம். அவங்க வீட்டில் அவ்வளோ ஃப்ரூட்ஸ் பார்த்தவங்க அப்போ என்ன இது எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் நானும் என்னோட பேக்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீடே கிளம்பிட்டேன். என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். சில சிச்சுவேஷன்லாம் வரப்போகுது இங்கே டிவியில், சரிங்களா? அது என்னன்னா, அந்த சிச்சுவேஷனை வந்து அது வந்து சினிமா சிச்சுவேஷன், அதை வந்து உங்கள் லைஃப் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி லைக் எந்தெந்த இடத்துல அதை நீங்கள் அழகாக கனெக்ட் பண்ணுவீங்கன்னு அதை நீங்கள் சொல்லலாம். இந்த டீம் ஜெயிக்கணும்னா நான் வேணும், நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும், நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும். ஸோ எப்போவாச்சும் அந்த எப்பவுமே அந்த மூமெண்ட் இருக்குன்னு தெரியும், பட் இருந்தாலும் பயங்கரமான ஒரு மூமெண்ட். நீ இல்லைன்னா இது கஷ்டம் பப்பு. நான் இன்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் கையலில். 3 இயர்ஸாக நாங்கள் தான் டாப்பிங் த சார்ட்ஸ் ரேட்டிங்கில். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஆலியா கூட இருந்தால் தான் நடக்கும். ஏன்னா வீடியோவும் பார்த்துக்கிட்டு ஒர்க்லேயும் கொஞ்சம் பீஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம எப்படி சொல்கிறது ஜெயிக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் தனியாக ஜெயிக்கலை, அது டீம் எஃபர்ட் தான். பட் எனக்கு புஷ் பண்ணுறது பேக் போனாக இருந்து ஆலியா தான். ஸோ நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும் பாப்பு. ஆனால் மோஸ்ட்லி இங்கே எப்படி நடக்கும்னா, நான் மட்டும் இல்லாமல் ஃபுல் ஃபேமிலியே இங்கே இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு பெரிய ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட பர்சன்டேஜ், அவங்களோட பங்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்க ஒர்க் போகிறதுக்கும் சரி, நம்ம ஒர்க் போகிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே அவங்கவுங்க பங்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த டைலாக் எல்லாருக்கும் செட் ஆகும். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக. கண்டிப்பாக இல்லை எங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும் உங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பொருத்தமான டைலாக். எஸ், அடுத்த சீன். கையல் சீரியல் போகும்போதே அவங்க பாடுவாங்க போல வீட்டில் உட்காந்து இந்த சீரியல் இந்த பாட்டை. ஆமா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லை எல்லா நாளும் இல்லை, ஒரு நாள் வந்து அவங்க நல்ல ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து, பாப்பு இங்கே பாரு நான் சூப்பராக நடிச்சிருக்கேன்றாங்க எல்லாரும், இங்கே பாருங்க அப்படின்வாங்க. நான் ஒரு பார்வை பார்ப்பேன், கொய்யால எந்த சீனை காமிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு. அப்போ வந்து கொஞ்சம் எனக்கு ஃபீல் ஆகும். நானாச்சு காமிக்கிறேன், அவங்க பண்ணுற ரொமான்ஸ் நான் ரீலில் நான் பார்ப்பேன் ஸ்க்ரால்ல. சொல்லவே இல்லைல்ல, நானாச்சும் வந்து சொல்கிறேன். அதனால வந்து நான் நிறைய ரொம்ப பொசசிவ் ஆவாங்க. நான் வந்து என் மனசுக்கு தெரியுங்க, நான் வந்து நடிக்கிறவங்கள வந்து ரொம்ப அண்ணனா பார்க்குறேன், இவங்கள தவிர நம்ம எதுவுமே. எனக்கு நிஜமா சொல்லணும்னா, இவங்கள லவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு லவ் இருந்ததுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அது அந்த ஹார்மோனியம் ஒர்க் ஆகலைங்க. லவ் ஹார்மோனியம் பெட்டி வீக்கா இருக்கும். இல்லைங்க, வேற யார் மேலேயும் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் இல்லை. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். அவருக்கு இருக்கா அது எனக்கு தெரியல. இதை பார்த்தீங்களா, இப்படிதான் கோத்துறது. ஆமா, திஸ் இஸ் வெரி பேட் அப்ரோச். அவருக்கும் அப்படிதானா? அவரே சொல்ற எங்க என்ன நல்லா சப்பியா பொப்ளி பாயா இருக்காங்க, வந்து எல்லாரும் கிள்ளிட்டு போறாங்க எதிர்க்கே. அப்போ எனக்கு என்ன தோணும்ல, நீங்க என்ன சொல்லுங்க அந்த மாதிரி அண்ணா கிள்ளலாம். இப்போ ஏதோ ஒரு பார்ட்டி போறீங்க, போறது என் குத்தமா அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க? நான் வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். என்னன்னு இல்ல இப்போ ரீல்ல கூட டீசெண்டா பார்த்துருப்பீங்க. என்ன யார் என்ன பார்த்தாலும் ஐ எம் சாரி, ஐ எம் மேரிட், ஐ ஹேவ் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுத்து தான் எல்லாத்துக்கும் இடத்துக்கும் அனுப்புறதே.
நான் பார்த்தேன் அது அது பண்டு பட் யூ கேன் ஹேவ் மை நம்பர்னு வர கொடுத்தாரு. நீங்க போய் இதை பத்தி வீட்டில் போய் நீங்க டீல் பண்ணி எஸ் ஓகே. பட் இருந்தாலும் அந்த ஒரு பொசசிவ் இருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம் தான். பாடி இருக்கீங்களா? அந்த பாட்டு பாடுங்களா ஒரு லைன் எங்களுக்காக. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். இதுக்கு மேல பாட தெரியும். சூப்பர் 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 நைஸ். எஸ். ஸோ இந்த மாதிரி உங்க மேரேஜ் நடக்கும்போது இந்த மாதிரி சம்போ சிவ சம்பவ மூமெண்ட்ல ஏதாச்சும் நடந்துச்சா? இல்ல அது எப்படி நடந்ததுன்னா, இவங்க வந்து எல்லாரும் முறையா வந்து பொண்ணு கேட்டாங்க. வீட்ல ஒத்துக்கல அப்படின்னோன்னா குரூப்பா எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, திஸ் won't work out அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க, கிளம்பலாம் அப்படின்ட்டு. அப்படின்னு அனுப்பிச்சிட்டு இவங்களாம் கிளம்பி போயிட்டாங்க. அந்த 21 தட்டை எவ்வளவு பார்ப்போம்? அவ்வளவு வருஷத்தட்டெல்லாம் வச்சு ப்ராப்பரா. ஓ சூப்பர். 11 மெம்பர்ஸ் அந்த மாதிரி. ஆமா ஆமா அந்த ஒத்தையில போனோம் அதெல்லாம் போயிருக்கீங்க. 11 தட்டை மம்மி ஜாஸ்தியா தட்டெல்லாம் எடுத்து வாங்கிட்டு நீட்டா டெக்கரேட்லாம் பண்ணி எல்லாம் நீட்டா சாரி எல்லாம் போட்டு பொண்ணு கேட்க போற மாதிரியே அப்படியே போறோம். அவங்க வீட்டுல அவ்வளவு ஃப்ரூட்ஸ் பார்த்தா உங்க அப்பா என்ன இது எங்க வீட்டுல எல்லாம் அவ்வளவு பேர் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தா தயவு செஞ்சு ஓகே 31 தட்டு வந்திருக்கு இதுக்கு மேல என்ன. அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டா அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. எங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க ஃபேமிலி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிறோம் கிளம்பிடலாம். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் நானும் என்னோட பேக்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீடே கிளம்பிட்டேன். அவங்க கூடயா? உங்க வீட்டுல பாப்பாங்க என்ன எப்போ வரும்போது 20 பேர் இப்போ போகும்போது 21 போறாங்க அது மாதிரியா? பட் ஏதோ சொல்லி அவங்க வீட்டுல அந்த டைம்ல பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் அன்னைக்கு அதான் எப்பவும் சொல்லுவோம், சஞ்சீவ்னால அந்த டெசிஷன் எனக்கு பாசிட்டிவா மாறிச்சு. ஆனா நான் எடுத்த டெசிஷன் எல்லா பொண்ணுக்கும் அது பாசிட்டிவா மாறாது. ஒருவேளை உங்களை பார்த்து யாருன்னா கேக்குறாங்க, அக்கா நீங்க தான் என் ரோல் மாடல் சொன்னாங்க சீரியல்லையாமா? இல்ல கூடயே போறதுல அப்படி சொன்னீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படி என்கிட்ட லைஃப்ல வந்து 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப சொல்லும் போது என்னோட கசின்ஸ்லயே வந்து சொல்லும் போது ஐயோ அதெல்லாம் நீ ரோல் மாடலா இருக்க கூடாது. அதுதான் இப்ப நான் சொல்ற மாதிரி நான் வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். லைஃப்ல வந்து என்னென்ன இடத்துலலாம் நான் வந்து தப்பா போய் நான் வந்து விழ போயிருக்கேன், ஃபாலோ ஆக போயிருக்கேன், என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் ஷேர் பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ அப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ ஈஸி கிடையாது, உங்களுக்கு சஞ்சீவ் நல்லவர்னால ஓகே, இல்லைனா அது தப்பான டெசிஷன் சொல்லிட்டு நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ இந்த காலத்தில் இன்ஸ்டாகிராம் எடுத்தாவே குட்டி குட்டி பசங்களாகிறாங்க, பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாட்டு மனைவியா நான் இப்படிலாம் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? லைஃப்பை வந்துட்டு என்ஜாய் பண்றதுன்னு ஒரு ஃபீல் இருக்கு. லைஃப் அந்த தருணத்தெல்லாம் அவங்க வந்து இழந்துடுறாங்கன்னு ஃபீல் பண்ணுறேன். அவங்க வந்து எப்படின்னா இப்போவே வந்து கப்புள் ஆயிடுறாங்க வச்சுக்கோங்களேன். கப்புளான என்ஜாய்மெண்ட்டு ஒரு பீரியடுக்கு மேலே இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே அவங்க அவசரப்படுறாங்கன்னா அவங்க சிங்கிளாகவே நிறைய விஷயத்தையும் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதெல்லாம் அவங்க வந்து இழந்துடுறாங்க இந்த ஜென்ரேஷனில். மேபி அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அப்ப பாட்டு போடக்கூடாது, கண்ணுக்குள்ள அந்த பாட்டு இன்னும் போடாதீங்கப்பா யாரும். அடுத்த சீன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. இந்த பாட்டு உங்களுக்கு பயங்கரமா எப்பவுமே அது எல்லா பசங்களுக்கும் ஆகும். இருந்தாலும் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும் போது அப்பா வில் பி பயங்கர ஹாப்பி. இந்த மூமெண்ட்லாம் உங்க ஃபேன்ஸ் சஞ்சீவுக்கு ஆளைய விட சஞ்சீவுக்கு அதிக கைத்தட்டல் வருதுன்னா அதை பார்த்து இன்னும் பயங்கர சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஸோ டெய்லி வில் மிஸ்ல நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயம் அச்சீவ் பண்ணும் போதும் அந்த ஞாபகம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். லைக் இந்த வில்லாக்குள்ளே நம்ம கால் எடுத்து வைக்கும் போது அந்த கண்டிப்பாக அந்த ஃபீல் இருந்தது, அப்பா இருந்தது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அப்புறம் இப்போது ரீசெண்டாக கார் வாங்கும் போது கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது எங்கள் லைஃப்பில். ஸோ அப்போ கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. குழந்தைங்க பிறக்கும் போது, ஐலா பிறக்கும் போது, அரிசி பிறக்கும் போதெல்லாம் அவங்க பாப்பாவை கையில் வாங்கியிருந்தா நல்ல சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் டெய்லி மிஸ் பட் அம்மா எவ்வளோ ஸ்ட்ராங். ஏன்னா அம்மா முகம் வந்து எப்பவுமே அவ்வளோ ஒரு மலர்ந்த ஒரு முகம், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க சிரிக்கும் போது கோவம்னா என்னன்னே தெரியாது, அவங்க கோவமே கேவம்னு எழுதுவாங்க போல, அந்த அளவுக்கு வார்த்தையே தெரியாத அளவுக்கு அவங்க சிரிச்ச முகம். அம்மா வந்து அப்பா இறந்த பிறகு தான் ரொம்ப போல்டாக மாறினாங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளோ போல்டெல்லாம் கிடையாது அவங்க. ரொம்ப லைக் நீங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் போய் விட்டு வந்தாலுமே வீட்டுக்கு வர தெரியாத ஒரு பர்சன். அப்படி தான் எங்கள் அப்பா அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க அந்த கிட்டிஷாகவே இருந்தது. அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு போல்ட்னஸ். ஸோ 2 பசங்க இருக்காங்க. நம்ம சப்போர்ட்டில் அம்மா. ஆமாம்மா, இன்றைக்கி வரைக்குமே பயங்கர சப்போர்ட் தான்.
ஸோ அப்பா இல்லைங்கிறது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கோ அதை விட பல மடங்கு அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்க தான் செய்யும். தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ். எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுத்துட மாட்டாங்க ஆண்டவன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை வைப்பான். ஆனால் அங்கே அப்பா இருந்திருந்தா என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்களோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இவங்க வந்து அந்த 2 பிளேஸையும் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர்மா ஃபேண்டாஸ்டிக் மதர். நீங்கள் எப்பவுமே இந்த சிரிச்ச முகத்தோட அப்படியே இருங்க. எஸ், ஃபைனல் செக்மெண்ட். இப்போ உங்களோட வெற்றியை பத்தி பேசுறதா இல்ல இவர் வாழ்க்கையோட அங்க இருக்க பிரியாராமன் யாரு? இவர் வந்து வெற்றி பத்தி பேசலாம் இப்படின்னாரு. நான் கொய்யால அந்த பிரியாராமன் பத்தி பேசுறேன். வெற்றி உங்க வெற்றி எல்லாருக்குமே தெரியும். நீங்க கப்புல்னு அந்த மாதிரி இருக்கா? நீங்க ப்ரப்போஸ் பண்ணி நோன்னு சொன்ன இருக்கிறேன். நான் அந்த கதையை சொல்றேன். இப்போ அதுதான் ரொம்ப பெரிய கதை இல்லை. யாரும் அந்த நேமை மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்களும் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி தான். அவங்க வந்து அவங்களோட லவ்ல இருந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும், ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை ஒரு கிரேடுன்னு சொல்லி இவங்களை வந்து பெருசாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பர்சனு. அவங்க இவங்களை வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து அதே பிளேஸில் இருக்காங்க. அவங்க எதிர்க்க போகும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. உண்மையிலே ப்ரோ கரெக்டாக தான் ப்ரோ நாங்கள் எடுத்துருக்கோம் இந்த சீனை. சும்மா இல்லை ப்ரோ, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி இதை யோசிச்சிங்க அப்படின்னு. சூப்பர். பட் இது ஆமா இருக்கு, செம்ம கெத்தான மூமெண்ட் ஆச்சு. எல்லா பசங்களும் அதை ஆசைப்படுவாங்க. ஆனா இதுல என்னன்னா ஒரு எக்ஸ் லவர் ஒரு இடத்துல, இன்னொரு எக்ஸ் லவர் இன்னொரு இடத்துல, அது மாதிரி மல்டிபிள். என்ன இது எங்க போனாலும் இந்த சீன் தப்பா இருக்கு. இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லாத போது என்னை விட்டு போயாச்சு. அது யார் நான் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸாக கூட இருக்கலாம். அவங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு பார்க்காதீங்க. நல்ல மனசு இருக்குன்னு தானே நீங்கள் லவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. நீங்கள் அப்புறம் எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம். ஸோ இந்த படத்தில் காமிச்ச மூமெண்ட் என் லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஐ ஆம் ஸோ ஹாப்பி வித் ஆல். எல்லாமே இன்றைக்கி என்கிட்ட இருக்குது. அவங்க எப்படி இருக்காங்க அதை பற்றி நான் பேச விருப்பப்படல. பட் இந்த சிச்சுவேஷன் யாருக்குமே வர வேணாம் லைஃப்பில். அவங்க ஒரு நினைப்பா, ஐயோ இது எனக்கு வர வேண்டிய மெர்சிடஸ் பென்ஸ் ஆலியா நினைப்பாங்களோ. பட் பரவாயில்ல, நடந்து போயிருக்கீங்களா உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி? அது சொல்றேன். ஆப்வியஸா நாங்க என்ன பண்றோம் வாங்குறோம் என்ன எல்லாமே யூடியூப்ல இன்ஸ்டால வருது. பட் நேர்ல மீட் பண்ண மொமெண்ட்ஸும் இருக்கு. நீங்க பேசிருக்கீங்களா? அத சொல்லுங்க. பேசிருக்கு. என்னன்னு? ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல. இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து தேவயானி மாதிரி வாழ்க்கை எவ்வளவு பெரிய மட்டன்னு பாத்தியா, அவரை நீ வேண்டான்னு சொன்ன, இன்னைக்கு என் புருஷன் எனக்கு மினி கூப்பர் கிஃப்டா தராரு, ஆனா நீ இங்க ஒரு மினி இட்லி கூட வாங்க முடியாம உட்காந்துட்டு இருக்க. நீங்க பேசிருப்பீங்க வருது. அப்படிலாம் நான் பேசலங்க, நிஜமா எதுவுமே பேசல. அவங்க அதை பத்தி யாரை பத்தி நம்ம பேசல. நம்ம வந்து நல்லா இருக்குமோ அதை மட்டும் பார்த்தா நீங்க சிரிக்கும் போது தெரியுது நீங்க எதுவும் பேசிருக்க மாட்டீங்கன்னு. பட் சூப்பர், அது ஒரு ப்ரௌடான மூமெண்ட். அதுலயே ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. அவரு சின்ராசு, நீங்க சின்னையா, ஒரு கனெக்ஷன் இருக்கு இந்த படத்துக்கும் உங்களுக்கும். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.